अर्घ्योदक विद्युना सप्ताब्द सूक्ष्मवासान्वर्ज्य पुनः वाद्याचमनार्घ्यानिदत्वा चन्दनाक्षरा दूर्वा पुष्पे हेमगोपीन मेखलोपवीत विचित्रवस्त्राणि कुण्डलाद्याभरणानि हरसा भक्त्याचलिम्बं सम्प्रोक्ष्य ओमरि पिडसक्तीनमावाक्य अर्घ्यं दत्वा मनोमण्डीनमहावाक्य अर्घ्यं दत्वा लयागमभ्यर्चम् ईशानमूर्धाय नमः उमाजी नमः जगद्भवे नमः ओमं जगद्भवे नमः अद्वयाय नमः वामिनी नमः मदद्भवे नमः सरसे नमः महाविनी नमः शिवे नमः शिवाय नमः दुर्नी नमः शिवे नमः गौदाय नमः गद्दिनी नमः ओमे नमः नेत्रेभ्यो नमः वासाकी नमः भवे नमः अत्राय नमः गामिनी भवे नमः गणाधिकाय नमः ज्योदामुदे भवे नमः ओम जगद्भवे नमः अद्वयाय पदावादि अट्टले दुर्गादे संगत्य ब्रह्मनाथेनो पूर्वे पद्मे दक्षिणे त्रिशूले उत्तरे मकर पश्चिमे सिगाके अकार नमस्कार जीवनि बुद्धि जीवनि गाली जीवनि मंत्र जीवनि मानि जीवनि गणपति सुब्रह्मण्य शिवदेव नमः नमः विद्याय नमः कालकंठी नमः निर्मणी नारायणी सिद्धि देवी सरस्वती महालक्ष्मी नमः वाक्य धीर मुद्रा पर अर्घ्यं दत्वा भद्रमावरणे மற்றும் மூலவர் மூன்று நந்திகள் சரவண சிவன் கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை சோமேஸ்வர பொற்பாதங்கள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல
உமையொருவாகனின் திருவருள் துணை கொண்டு நம்முடைய முடச்சூர் கிராமத்திலே நமக்கெல்லாம் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சோமேஸ்வரருடைய ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சான் திருவிழா என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக விழாவின் அங்கமாக இப்பொழுது நிறைவு பகுதியை எட்ட உள்ளோம். 6ஆம் கால யாக வேள்வி பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது இன்னும் சிறு மணித்துளிகளிலே வஸ்திராகுதி நடைபெற்று மகா பூர்ணாகுதியானது நடைபெற்று 5:45 மணிக்கு மேல் கலசங்களானது புறப்பாடு செய்யப்படும். 6:15 மணிக்கு விமான கலசங்கள் கும்பாபிஷேகம் தொடர்ந்து மூலாலய கும்பாபிஷேகமானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்த கோடி பெருமக்கள் கலசங்களுக்கு வழிபட்டு நிற்குமாறு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதி நடக்கும் சமயம் அருள்சுரப்பு நேரம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அந்த பூர்ணாகுதி 1 நிமிஷம் தான் நடக்கும். அப்போ உங்க மனசுல உள்ள காரியங்களை நிறைவேறணும். பிரார்த்தனை பண்ணீங்க சிவபெருமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்ப நம்ம மைக்ல சொல்லுவோம். அப்ப 11 வாட்டி இந்த பூர்ணாகுதி நடக்கும்போது எல்லாரும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சத்தமா சுவாமிக்கு கேட்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பாபிஷேக பூஜையிலானது பூர்வாங்கத்துடன் சிறப்பாக தொடங்கி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி ஏனைய பூர்வாங்க பூஜைகள் சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு முன்னதாக செல்லக்கூடிய கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் போன்ற பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் சொல்றது அப்படியே வாங்கி சொல்லலாம். ஓம் எல்லாரும் கையும் கூப்பி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. சொல்றத வாங்கி சொல்லிக்கலாம், சத்தமா சொல்லலாம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானே குறை தீர்க்கும் குழந்தை வேலாயுத முருகப் பெருமானே எல்லாம் வல்ல உபயொருபாகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பிகார் உடனமர் சோமநாத பெருமானே நாங்கள் எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு உன்னுடைய திருவருளை பெற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து அழைக்கின்றோம். அப்பா எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் 16 பேர்களும் கிடைக்க பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து சகலவிதமான க்ஷேமங்கள் உண்டாக வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து மனதில் உள்ள அனைத்து காரியங்களும் தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு குடும்பத்தில் உள்ள சுப நிகழ்ச்சிகளும் அனைத்தும் அந்த நேரத்தில் நடைபெற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து தொழில் பலமும் வியாபார அபிவிருத்திகளும் தனதானிய அபிவிருத்திகளும் நடைபெற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து சகலவிதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கும் எங்களை சார்ந்த குடும்பத்தார் அனைத்து பக்த பெருமக்களுக்கும்
கிடைக்கப் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனமர் ஸ்ரீ சோமநாத பெருமானே ஒருமனதாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓம் ஓம் ஓம். எல்லாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இந்த சிவாலய கும்பாபிஷேகம் பார்க்கறது நேற்று நம்ம சிவாச்சாரியார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அரிது. இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப சீரும் சிறப்பாக நடக்குது. இப்ப பூர்ணாதி நடந்து கடங்கள் புறப்பாடாகி கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சகல விதமான க்ஷேமங்கள் உண்டாகணும், உலகத்துல எல்லா விதமான ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நமது மடத்திற்கு அமர்ந்து வேண்டியோருக்கு வேண்டிய வண்ணம் அருள்பாலி தரக்கூடிய அருள்மிகு சௌந்தரநாயகி சமேத சோமேஸ்வராலயத்திலே இன்றைய தினம் மகா கும்பாபிஷேக விழாவானது இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலே யாத்ராதானம் என்று சொல்லக்கூடிய சங்கல்ப பூஜைகள் எல்லாம் நடைபெற்று யாகசாலையிலிருந்து கலசங்கள் பிரவேசிக்கப்பட்டு ஆலயம் வழியாக வலம் வந்து முதலாவதாக நமது பாலி விநாயகர் குறை தீர்க்கும் குழந்த வேலாயுத சுவாமி சோமநாத பெருமான் சௌந்தரநாயகி ஆகிய மூர்த்திகளின் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மூலாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமானது கடகலக்னத்திலே மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற உள்ளது. இந்த ஒரு நல்ல வேளையிலே அனைத்து பொதுமக்களும் தாய்மார்களும் நமது சௌந்தரநாயகி சமேத சோமநாத பெருமானை மனமுற பிரார்த்தனை செய்து வாழ்விலே இகபர சௌபாக்கியங்கள் பெற பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாணிக்க வாசகர் கூறியது போல் யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் மாதுருபாகனாகத்தான் வந்தருள் செய்வார். எந்த தெய்வத்தை நாம வணங்கினாலும் அந்த தெய்வம் உபயோகபாகனாகத்தான் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அதனால நாம எல்லாரும் நம்ம சுவாமி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி சிவனுக்கு ஒப்பார் தெய்வம் தேடினும் கிடையாது. இந்த உலகத்திலேயே வந்து பிறப்பும் இறப்பும் இல்லா ஒரு தெய்வம் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். இந்த தெய்வங்களை எல்லாம் எப்ப வேண்டாலும் நாம தரிசனம் பண்ணலாம், அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணலாம், அவரை நினைச்சு துதிப்பாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும்தான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சுவாமியோட அனுகிரகம் இருந்தால்தான் அவரை நம்மளால மனசுல நினைக்க முடியும். சுவாமி வந்து அந்த அனுகிரகம் கொடுக்கலைன்னா சுவாமிய நம்ம மனசுல நினைக்க இடமில்லை. அப்ப இத்தனை இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாய்மார்கள் எல்லாம் இந்த நல்ல வேளையில சுவாமி நினைச்சிருக்க என் குழந்தைகள் எல்லாம் வந்து என்னோட கும்பாபிஷேகத்தை பார்க்கணும், அவன் கஷ்டத்தை எல்லாம் நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கல, சுவாமி நினைச்சிருக்கார். அதனாலதான் இத்தனை மக்களும் சேர்ந்து ஒன்று கூடி இந்த கும்பாபிஷேகத்துக்கான இரு கண்கள் வைத்து காத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வருடங்கள் கும்பாபிஷேகமாகாத சிவாலயம் கும்பாபிஷேகத்தை எல்லாம் பார்த்தோம்னா அடுத்த பிறவி கிடையாது. அதே மாதிரி எப்பேற்பட்ட சாபதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். சுமங்கலி சாபம், நரசாபம், பசு சாபம், பற்றி சாபம் அப்படின்னு மந்திரத்துல சொல்ற மாதிரி சகல விதமான சாபதோஷங்களையும் சுவாமி நிவர்த்தி பண்ணிடுவார். அப்பேற்பட்ட புண்ணியமூர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். அதுவும் பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரிய ஸ்தலம் நம்ம ஸ்தலம். இங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சுவாமியே இந்த நாள் குறிப்பிட்ட நேரம் குறிச்சது இந்த ஆலயத்துல மட்டும்தான். இந்த நாட்களை எல்லாம் சுவாமிகிட்ட வந்து பூவா கேட்டப்போ சுவாமி வந்து இங்க அனுகிரகம் பண்ணல. நிறைய தடவை கேட்டது சித்திர மாசம், வைகாசி மாசம் இதெல்லாம் கேட்டப்போ சுவாமி அனுகிரகம் பண்ண. ஆனா சுவாமி அனுகிரகம் பண்ணது இந்த ஆனி மாசம் தான். அந்த ஆனி மாசத்துல எத்தனையோ நாட்கள் இருந்தது. அந்த அத்தனை நாட்களையும் நாங்க சுவாமி கிட்ட கேட்கும் போது சுவாமி குறிப்பா இந்த சோமவாரம் மட்டும்தான் சொன்னார். அந்த சோமவாரத்துல காலையில 6 to 7 போது கடகலக்னம் சந்திரனுக்குரிய லக்னம். அது என்ன எங்களுக்கு தெரியாது ஜாதகம்னா, அதை விட ஜோதிடர்கள் நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க. சுவாமி இது யார் குறிச்ச கடகலக்னத்துல கரெக்டா அப்படின்னு கேட்டா சுவாமியே வந்து குறிச்ச நேரம் இந்த கடகலக்னம். அப்ப சுவாமியே நினைச்சிருக்கார் இந்த லக்னத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதா யார் நினைச்சிருக்கா? நான் நினைச்சேன்னா பத்திரிகை எழுதுறது நான் தான். ஜாதகம் பார்த்தா இல்ல பஞ்சாங்கம் பார்த்தா எழுதலாம். ஆனா சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கி தான் எழுதணும்னு நினைக்கும் போது சுவாமி என்ன நினைக்கிறார்? இந்த குறிச்ச நேரத்துலதான் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி நினைச்சிருக்கார். நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட மக்கள் எல்லாருமே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? பரம்பொருள் சிவபெருமான் நினைச்சிருக்கார். அதனால எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கீங்க.
அதே போல இந்த வேளையில நம்ம சோமேஸ்வர ஆலயத்திற்கு எத்தனையோ கைங்கரியம், எத்தனையோ பேர் தங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருளுதவியும் நிதியுதவியும் வாரி வாரி வழங்கி இந்த திருப்பணியை சிறப்புக்கும் வண்ணமாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது ஆதீனத்தின் சார்பாகவும் ஏனைய ஆலய நிர்வாக குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஆலயத்தை தொடர்ந்து வருகின்ற வருடங்களில் எல்லாம் நமது முனச்சூர் கிராமத்திலே அருள்பாலித்து வரக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள், ஒரு ஊர்ல ஒரு ஆலயம் செழிச்சிருந்தா தான் ஊர் செழிப்பா இருக்கும். ஆலயம் செழிப்பா இல்லைன்னா அந்த ஊர் செழிப்பா இருக்காது. அதனால குறிச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா முதல்ல கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய அம்பாள் தாந்தோன்றியம்மன் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துல சங்கல்பம் பண்ணோம். சங்கல்பம்னா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அம்பாள்கிட்ட. அடுத்தது சோமேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி சோமேஸ்வரர் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுது. அதே மாதிரி சோமேஸ்வர ஆலயோட கும்பாபிஷேகத்திலே பிரார்த்தனை. அடுத்தது பெருமாளோட ஆலயம் கும்பாபிஷேகம் பார்க்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆலயங்கள் எல்லாம் ஊர்ல நாம கட்டல, அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் ராஜாக்கள் கட்டின ஆலயம். அவங்க எல்லாம் ஜாதக ரீதியாகவும் வேற எந்த ரீதியாகவும் கட்டல. மக்கள் சுபீட்சமா இருக்கணும், அவங்க கஷ்டங்களை எல்லாம் சுவாமி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலயங்கள் எல்லாம் அமைச்சு வழிபாடு பண்ணாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா இந்த பிரார்த்தனையை வச்சுங்க. நீ வரக்கூடிய வருடங்களை எல்லாம் நம்ம சோமேஸ்வர ஆலயத்துல ஏனைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கணும், உற்சவங்கள் எல்லாம் பெரிய விசேஷங்கள்லாம் நடக்கணும். அதே மாதிரி அடுத்தது நீ சுவாமிக்கு அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ராஜகோபுரம் கட்டணும், தேர் செய்யணும், இப்படி எல்லாம் நிறைய ஆசை இருக்கு. அந்த ஆசையெல்லாம் யாரு செய்ய நிவர்த்தி வைக்கிறதுல சுவாமி தான். நாமெல்லாம் குழந்தைங்க யார்கிட்ட கேட்க முடியும்? அப்பா அம்மாட்ட தான் கேட்க முடியும். எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த சட்டை வேணும், இந்த துணி வேணும், அதெல்லாம் யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம அப்பா அம்மாட்ட தான் கேட்க முடியும். நம்ம அப்பா அம்மா யாரு? சிவபெருமான் தான். அதனால சிவபெருமான்கிட்ட நாம இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிவபெருமான் பரிபூர்ணமா நடத்தி கொடுப்பார். ஏன்னா நீங்க கேட்கலாம், ஏன் சாமி ஆலயத்துல இருந்தே கேட்டா சுவாமி செய்ய மாட்டாரான்னு. நான் முன்னாடியே சொன்னதுதான், யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்னன்னா கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது தான் அந்த வாய்ப்பு. சுவாமி நம்மளை நோக்கி படி இறங்கி வரக்கூடிய தெய்வம். இந்த கும்பாபிஷேகத்துல கிரியையில நாம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆலயத்தை நோக்கி போவோம். ஆனா சுவாமி என்ன பண்றார்? கருவறையில இருந்து அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தை விட்டு யாகசாலைக்கு வர்றார். யாகசாலையில என்ன பண்றாரு? என்னோட மக்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா, சேமமா இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கா, அதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சுவாமி யாகசாலையில இருந்து உங்களை எல்லாம் கண்காணிச்சு உங்க கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்றாரு. அதனால எல்லாருமே மனமுருக பிரார்த்தனை பண்ணி வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்திற்கும் அதே போல் யாகசாலை பூஜைக்கும் ஏனைய திருப்பணிக்கெல்லாம் நன்கொடை வழங்கிய உபயகாரர் பெருமக்களை இருகரம் கூப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எப்பவுமே சோமநாத பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் சற்று நேரத்துல கலசத்துல சுவாமி எழுந்தருளி அந்த கலசமாகப்பட்டது யாகசாலையிலிருந்து பிரவேசிக்கப்பட்டு ஆலயம் வழியாக வலம் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கலசம் வரும்போது யாரும் கலசத்துக்கு இடையூறு பண்ணக்கூடாது. சுவாமியோட பஞ்சாட்சர மந்திரம் மட்டும்தான் சொல்லணும். இது சிவ புண்ணியம். அதனால நீங்க கலந்துருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சுவாமி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிட்டே வாங்க. கலசத்திற்கு யாரும் இடையூறு செய்ய வேண்டாம். அதே மாதிரி கோபுரத்துல யாரும் ஏறக்கூடாது. சிவாச்சாரியாரை தவிர்த்து வேற யாருமே ஏறக்கூடாது. சுவாமி பாலாலயம் கிடையாது, கலாதர்சனம் தான். சுவாமி மூர்த்தின்னு நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன். அகத்தியர் துர்வாசர் எல்லாம் பூஜை பண்ண மூர்த்தி. அவருக்கு பாலஸ்தாபனமே கிடையாது, அவர் அங்கேயே தான் இருப்பார். நாம என்ன பண்றோம்? அவரோட சாநித்தியத்தை அதிகப்படுத்துறோம், அவ்வளவுதான். அதனால அந்த கோபுரத்துக்கு மேல சிவாச்சாரியத்தை ஏனைய யாருமே மேல ஏறக்கூடாது. மண்டபத்துல மட்டும்தான் நீங்க உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி மண்டபத்துல அந்தந்த பேட்ச் கொடுத்திருப்பாங்க, அவங்களை எல்லாம் காவல்துறையினர் வழி நடத்துவாங்க. அவங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத வண்ணம் நீங்க நடந்துக்கணும். அதே மாதிரி கும்பாபிஷேக கலச தீர்த்தம் எல்லாம் நீங்க இருக்கிற இடத்திலேயே தீர்த்தம் தெளிக்கிற அளவுக்கு ஆலயத்தின் சார்பா நிர்வாகத்தின் சார்பா நாங்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால யாரும் தள்ளுமுள்ளு செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் சுவாமி பரம கருணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார். நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாம் நினைக்க மாட்டார். சுவாமி பரம கருணாமூர்த்தி எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால தயவு செய்து எல்லாரும் அமைதி காத்திருந்து அதே மாதிரி கும்பாபிஷேகம் முடிஞ்சோம்னா ஒருத்தர் பின் ஒருத்தரா சுவாமியை தரிசனம் பண்ணிக்கங்க. அதே போல இந்த கும்பாபிஷேகத்துக்கு மாபெரும் அன்னதானத்தை நன்கொடையாக உபயமாக வழங்கிய நமது கோமதி மற்றும் ஆறுமுகம் குடும்பத்தார் அவர்களுக்கு நமது ஆலயத்தின் சார்பாக
நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஏனைய யாகசாலை திரவியங்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் இரண்ய தாம்பங்கள் கொடுத்த நமது சுதீர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேல இதுக்கு அஸ்திவாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அஸ்திவாரம் போட்டது யாருன்னா நான் எதுக்கே சொல்லிட்டேன், அது 2 பேர் தான். நாம இங்க இருக்கும் போது ஒரு தடவை வரும்போது மழை பெஞ்சா மேல கோபுரத்துல இருந்து தண்ணி இருக்கும், சுவாமி மேல தண்ணி அப்படியே இறங்கும். அதையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முரளி அண்ணா வந்து என்கிட்ட சொல்லுவார், சாமி என்ன அப்பா இப்படி இருக்காரு, மலையில் நடைகிறாரு, இவருக்கு ஒரு கோயில் கட்டணும் சாமி, என்னதான் இருந்தாலும் முயற்சி பண்ணி கட்டணும். நான் இதெல்லாம் பெரிய வேலை, சிவாலயம் அவர் அனுகிரகம் இருந்தா தான் அவர் கோயிலை நம்ம தொடவே முடியும், இல்லைன்னா சுவாமி வந்து நம்மளை எல்லாம் தள்ளி வைப்பார். நாம அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோமானே தெரியலன்னா, இல்ல சுவாமி சாமி தான் சொல்ல வைக்கிறார், நீ கவலையே படாத, நாங்கெல்லாம் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றோம், நீ வந்து சுவாமிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி மனமுகந்து பண்ணது யாருன்னா முரளிதரனா. அவங்களுக்கும் சோமேஸ்வரோட பரிபூர்ண அனுகிரகம் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி அருண் அவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அவரால முடியுமோ அத்தனை உழைப்பும் போட்டு எங்களுக்கெல்லாம் தூண்டுகோலா இருந்து இந்த மாதிரி எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரி யாகசாலை பூஜை பண்ணணும், எல்லாரும் வந்தாங்கன்னா திருப்தியா சாப்பிடணும், எல்லாத்துக்கும் சுவாமி தரிசனம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ஒரு உத்வேகப்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா அருண். நாங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணதுக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னா சுவாமி தான். எனக்கு உறுதுணைங்கிறத விட இந்த 3 பேருக்கு உறுதுணையா இருந்தவர் சோமநாத பெருமான் தான். அவர் நினைச்சனாலதான் இதெல்லாம் நடந்தது. அதை விட எங்களுக்கு இன்னும் உத்வேகம் கொடுத்தது யாருன்னா திருப்பணிக்கு நீங்க எல்லாம் நண்பனை கொடுத்த உங்க நல்ல உணவுகள் தான். நீங்க எல்லாம் மனசுல நினைச்சு உங்களால முடிஞ்ச ஒரு செங்கல் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட சுவாமிக்கு மனம் முழுந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. அதனால சுவாமி மனப்பூர்வமா ஏத்துட்டார். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். ஏன்னா பல தலகட்ட சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் ஆகல, அதனால சுவாமிக்கு இப்பதான் கும்பாபிஷேகம் நடக்குது, சுவாமிக்கு நடத்துக்கிறார். அதனால நீங்க நல்லுள்ளங்கள்லாம் சேர்ந்து இந்த சோமேஸ்வர ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் கொடுப்பதற்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சோமேஸ்வரோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நல்ல வேலையில நான் சொல்லிக்கிறேன். நம்ம பார்வதி பகதே கிட்டத்தட்ட 120 கேமரா கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஆகவே பக்த கோடிகள் தைரியமாகவும் இறைவனுடைய அருளை பெற்று செல்லும்படி அப்படியே கொஞ்சம் மக்கள் எல்லாம் வழிகொண்டு வரும்படி நீங்க தான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும். பழனி பாத யாத்திரை குழு, அதே மாதிரி அகத்தியர் குழு, மகளிர் குழு விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாத்தியம் வஸ்திராவதி மாபூர்ஜா
Terima kasih.
ஊத்துற மாதிரி என்ன கொஞ்சம் ஊத்துற மாதிரி அப்படியே அண்ணா இருங்க கையெடுத்து அவங்க தான் ஊற்றுவாங்க நின்றுக்கலாம்